பெருக்கி தள்ளிடுவேன், அப்படியே கிழிச்சிருவேன். உள்ளே போய் டிசிப்ளின் கிளாஸ் எடுக்க போகிறேன். பெருக்கி தள்ளிடுவேன், உள்ளே போய் கிளாஸ் எடுக்க போகிறேன், அப்படியே அவங்கெல்லாம் கிழிச்சு தொங்கோட போகிறேன் அப்படிங்கிறதுலாம் இவர் சொல்லலைங்க. உள்ளே போகும்போது ஒவ்வொரு வைல்ட் கார்டர்ஸ்ன்னு சொன்ன வார்த்தைகள். ஸோ இவ்வளோ பேசிட்டு இவ்வளோ வாய்ஸ் விட்டுட்டு உள்ளே போய் என்னடா பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிறது தான். எவ்ரி சீசன் அதுதான் நடக்கும், நம்ம நல்லாவே தெரியும். ஸோ இந்த சீசனும் ஏன்னா இந்த சீசன் ரொம்ப மொக்கையாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக கண்டஸ்டன்ஸை பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். பட் எவ்ரி சீசன் மாதிரி இந்த சீசன்லையும் இவங்களும் உள்ளே போய் மிச்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே தெரியுது. ஸோ அதை தான் நம்ம உள்ளே போய் கேட்க போகிறோம், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்படிலாம் சொல்லிட்டு உள்ளே போனாங்க, என்ன பண்ணி வச்சுருக்காங்க? உள்ளே போனால் 4 பேரில் ஏதோ ஓரளவுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்குற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா தான். திவ்யா வந்து சரியாக தப்போ என்ன பண்ணாலும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்வதி பண்ணிட்டு இருந்த வேலையை பார்வதி தட்டி தூக்கிட்டு இப்போ அந்த வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க போனதில் 4 பேர்த்து இவங்க ஒன்றும் கொஞ்சம் பரவாயில்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவங்க தவிர மற்ற 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. அதுவும் சாண்ட்ரா வந்து ஒரு லாஸ்ட் 2 டேஸாக அந்த சீக்ரெட் டாஸ்க்னு ஒன்று கொடுத்தனால கொஞ்சம் வெளியே தெரிஞ்சாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரிஞ்சாங்க தவிர அது இல்லைன்னா அவங்களும் வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ மற்ற 3 பேரும் டம்மி தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்கலும் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு அவர் பிக் பாஸ் வாய்ஸாகவே இருந்திருக்கிறார். அப்படிங்கும்போது நிறையா கண்டஸ்டன்ஸ்க்கு எந்தனாலும் எடுத்து சொல்லியிருப்பார், கண்டென்ட்ஸை வந்து வழி நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிருப்பார். அப்படிங்கும்போது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்த்தேன். அவர் என்ன தெரிஞ்சாலும் அவருக்கு எதுவும் வரலை. ஸோ அவர் பெஸ்ட் தான். ஸோ இதெல்லாம் வச்சு உதயசேது என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் எவ்வளோ நம்பி உள்ளே அமிச்சோம், பட் என்ன பண்ணிச்சாங்கன்னு ஒன்றுமே தெரியல. ஸோ உள்ளே போய் புழக்கிறோம் பாருங்கள், வாங்க போய் புழக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு போகிறாரு. போய் அப்போ என்ன கேள்வி கேட்க போகிறாரு, எப்படி அதை எந்த விதத்தில் அதை ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எங்கள் விஷயமே. ஏன்னா கொஞ்சம் ஏதாவது ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணுவாரா, இல்லை காமெடியாக கொண்டு போயிட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே காமெடியாக ஒரு ஃபன்னாகவே கொண்டு போயிடுவாரா அப்படிங்கிறது தான். எது எப்படியோ இவர் என்ன கேள்வி கேட்டாலும் ஆல்ரெடி உள்ளே இருந்த கண்டஸ்ட் இன்றைக்கி வச்சு பங்கமாக செய்ய போகிறாங்க. விஜய் சேதுபதி கண்டிப்பாரோ இல்லை ஃபன்னாக கொண்டு போவாரோ. பட் உள்ளே ஆல்ரெடி இருந்த கண்டஸ்டன்ஸ் பழைய கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இன்றைக்கி பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். ஏன்னா போன வாரம் வந்தோடனே இவங்களை வச்சு செஞ்சாங்க. ஸோ திருப்பி கொடுக்குறதுக்கு இன்றைக்கி சரியான வாய்ப்பு எங்களுக்கு. எப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்பார் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தர் பாயிண்ட்ஸ் அடிக்கிட்டே போவாங்க இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இல்லை கேட்குற என்ன பண்ணி வச்சுருக்காங்க வாங்க கேட்போம். அண்ட் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கடைசியாக நம்ம இந்த பிக் பாஸ் ஷோவோட பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். நான் பேசுறது ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோக்கும் முடிஞ்ச லைக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த வீடியோக்காச்சும் லைக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இன்று இரவு 9:30 மணிக்கு பிக் பாஸ்.